ஜிவி பிரகாஷோட அடுத்த பட டைட்டில் நிஞ்சா. இந்த மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்ப அபிஷியலா விட்டுருக்காங்க. ஜிவி பிரகாஷ் பிரார்த்தனா நடிக்கிறாங்க. முருகன் ஒரு புதுமுகம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. ஷேன் ரோடன் மியூசிக் பண்றாரு. அர்ஜுன் தாஸோட ஒன்ஸ் மோர் மூவிக்கான ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு புது போஸ்டர் விட்டு இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரபாஸோட ஸ்பிரிட் மூவில டான்லி, தீபிகா படுகோனே எல்லாம் நடிக்க போறதா ஃபர்ஸ்ட் நியூஸ் ஒன்று வந்துச்சு. அதான் நானுமே சொல்லிருப்பேன். இப்ப ப்ரொடியூசர் என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னா, டான்லி படத்துக்குள்ள கிடையாது, அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்ல. அண்ட் தீபிகா படுகோனே இந்த மூவில வரக்கூடிய ப்ராஃபிட்ல 10% ஷேர் கேட்டதாவும், அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் படத்தை விட்டு வெளியில போயிட்டாங்க. அண்ட் பிரகாஷ் ராஜ் இந்த படத்தை விட்டு ஒரு சில ரீசன்ஸ்னால வெளியில போயிட்டாரு அப்படின்னு ப்ரொடியூசர் இப்போ சொல்லிருக்காரு. சோ டான்லி, தீபிகா படுகோனே, பிரகாஷ் ராஜ் இவங்க 3 பேருமே ஸ்பிரிட் மூவிக்குள்ள கிடையாது. இதை ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. லோகேஷ் கனகராஜோட டிசி படம் இப்போ உலக அளவுல 100 கோடி வசூல் பண்ணிருக்கு. இது அபிஷியலாக ஒரு புது போஸ்டர் விட்டு இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா டெபியூட் ஆன படம் 100 கோடி வசூல் பண்ணிருக்கு. இது தமிழ் சினிமால ஒரு சில ஹீரோக்களுக்கு தான் நடந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல இப்போ லோகேஷ் கனகராஜும் இணைஞ்சிருக்காரு. ஜெயிலர் 2 மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஜெயிலர் பார்ட் 1ல தமன்னாவும், இந்த பார்ட் 2ல பூர்ணாவும் டான்ஸ் ஆடி இருக்காங்க. நிறைய பேர் சாங்குக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு சிலர் ஜெயிலர் பார்ட் 1ஓட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு சிலருக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கு. இது அவங்க பர்சனல் ஒப்பீனியன் தான். பட் எப்படி பார்த்தாலும் சாங் ஹிட் ஆயிடும், அது கன்ஃபார்ம் தான். இந்த சாங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தனுஷோட ஓம் படம் தீபாவளிக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தீபாவளிக்கு சூர்யா 47 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 2 மூவிஸும் கிளாஷ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. இது எதுவுமே இப்போதைக்கு கன்ஃபார்ம் கிடையாது. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓம் படம் தள்ளி போக போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்மா அவங்க அனௌன்ஸ் பண்ணல. இது வரைக்குமே அவங்க அக்டோபர் ரிலீஸ்னு தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா 47 டீமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போறதா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சோ இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாதான் நமக்கே தெரியும் கிளாஷ் இல்லையாங்கிறது. பட் எப்படி பார்த்தாலும் ஓம் படம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிளாஷ் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாக்ஸிக் மூவியால ஹாய் மூவியோட வசூல் குறையுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா பெரிய அளவுல குறைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்ஸிக் மூவிக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஸ்ட்லி ஃபேமிலி ஆடியன்ஸ் போக வாய்ப்பு கம்மி தான். சோ ஹாய் படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சது அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸோட வருகை இந்த படத்துக்கு இருக்கும். அது இந்த படத்தோட கண்டென்ட்டை பொறுத்து. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இந்த படம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கொடுப்பாங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ஹிட் ஆஃப்லப்பா இதோட வசூலை கேக்குறீங்க. ட்ராக் ரிப்போர்ட் படி இந்த படம் 150 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 150 கோடி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்களே, இப்பதான் 150 கோடி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ட்ராக் ரிப்போர்ட், அது அபிஷியல் ரிப்போர்ட். ட்ராக் ரிப்போர்ட்டுக்கு அபிஷியல் ரிப்போர்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன். சோ இதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அபிஷியல் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அதையும் நான் சொல்றேன். அண்ட் படம் ஹிட் தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. மகுடம் படம் தியேட்டருக்குள்ள ரன் ஆகுதான்னு கேட்டிருக்காரு. படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஒரு சில தியேட்டர்ல மட்டும் ரன் ஆகிறதா சொல்றாங்க. மோஸ்ட்லி அடுத்த வாரம் எல்லா தியேட்டர்லயும் தூக்கிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். கழுகு 2 படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. ஒரு சில தியேட்டர்ஸ் கொடுத்து இதுல எந்த தியேட்டர் சென்னையில எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுல நிறைய தியேட்டருக்கு நான் போனதே கிடையாது. சோ இதுல எல்லா தியேட்டருக்கும் நான் போயிருந்தாதான் இதுல எது பெஸ்ட்னு என்னால சொல்ல முடியும். சோ நான் இதுல எல்லா தியேட்டருக்கும் போகாததுனால இதுல எது பெஸ்ட்னு எனக்கு சொல்ல முடியல. கடைசி உலக போர் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. நேற்று வீடியோல என்ன கேம் வைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய ஐடியா கொடுத்தீங்க. பட் அந்த கேம் எல்லாம் நான் ஆல்ரெடி வச்சாச்சு. வேற ஐடியா வந்துச்சு அப்படின்னா நானே கேம் வைக்கிறேன் சீக்கிரமா. இன்னும் நிறைய மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கு நான் அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.